மருமகளா இல்ல வேலைக்காரியா? அடுக்களைக்குள் நின்று கொண்டிருந்த வேதவழி கடிகாரத்தை ஒருமுறை பார்த்துவிட்டு தன்னையே திட்டிக் கொண்டாள். தேநீர் பொங்கி வர அதை வடிகட்டி அவள் வெளியே எடுத்து வரும் முன்னே, ஏண்டி வேதவழி, காலையில டீ போடுற நேரமாயுது, மணி என்னன்னு பாத்தியா? 7 ஆச்சு. உனக்கு வேணா இது பழக்கமா இருக்கலாம், ஆனா என் வீட்டில் நான் அப்படி பழகல என வசப்பாடி விட்டார் பத்மாவதி. சாரி அத்தை, ஒரு நாள் லேட் ஆயிடுச்சு என மன்னிப்பை வேண்டிக் கொண்டே அவரிடம் தேநீரை நீட்டியவள் தன் அறைக்கு சென்று தூங்கும் கணவன் ராகவனை எழுப்பி அவனுக்கு கொடுத்துவிட்டு சூட்டுடன் தானும் குடித்துவிட்டு மீண்டும் அடுக்கலைக்குள் புகுந்தாள். இட்லியை அடுப்பில் வைத்துவிட்டு குளிக்க சென்றாள். நேரம் சரியாக இருக்கும், இல்லையென்றால் அலுவலகத்தில் திட்டு வாங்க நேரிடும் என எண்ணியவள், அத்தை, இட்லி சுட்டு சட்னியும் சாம்பாரும் வச்சிடுறேன் என கூறினாள். இட்லி வேணாவேதா, உளுந்து கம்மியாக போட்டு ஆட்டிட்ட போல, இட்லி கல் மாதிரி இருக்கும், அதனால் நீ தோசை தான் சுடணும், அவருக்கும் தோசை தான் வேணுமா என பத்மாவதி கட்டளையிட மறுவார்த்தை எதுவும் பேசவில்லை அவள். விறுவிறென உள்ளே நுழைந்தவள் தோசை கல்லை வைத்து தோசை வார்க்க ஆரம்பித்தாள். ராகவனை கிளம்பி கீழே வர அம்மா என குரல் கொடுத்தான் அவர்களது 6 வயது மகன் பிரதாப். இதோ வரேண்டா என்றவள் தோசையை சுட்டுக்கொண்டே சாம்பாரை பக்கத்து அடுப்பில் வைத்து விட்டிருந்தாள். தங்கள் அறைக்குள் நுழைந்தவள் பிரதாப்பின் பள்ளி சீருடையை அணிவித்துவிட்டு அவனை பள்ளிக்கு தயார் செய்து வெளியே அழைத்து வர ராகவன் உணவு மேஜையில் அமர்ந்திருந்தான். ஏ வேதா, என்னடி பண்ற உள்ள? என் பையன் எவ்வளோ நேரம் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பான்? உலகம் புருஷனுக்கு சோறாக்கி போட வக்கில்ல உனக்கு என வாய்க்கு வந்தபடி அவளை திட்டிக் கொண்டே ராகவனுக்கு உணவை எடுத்து வைத்தார். ராகவன் எதுவும் பேசாமல் உண்ண இதுதான் சமயம் என்று மேலும் தூபம் போட ஆரம்பித்தார் பத்மாவதி. ஏண்டா, ஊர் உலகத்தில் மருமகள் எல்லாம் எப்படி இருக்கிறாங்க? எனக்கும் வந்து வாச்சிருக்கு பாரு, எல்லாம் உன்னை சொல்லணும்டா. சீமையில் இல்லாத அழகி இவ்வளோதான் கட்டுவேன்னு அடம் பிடிச்சி கட்டுன. நானாக பார்த்து கட்டியிருந்தா ஒரு நல்ல அடக்க ஒடுக்கமான பொண்ணாக பார்த்துருப்பேன். இப்படியெல்லாம் அவளை லேட்டாக இளவிட்டிருப்பேனா? நானாக பார்த்து கட்டியிருந்தா கேள்வி கேட்டிருப்பேன். இழுத்து விட்டு வந்தவ தானே, எப்படி இருப்பா? பத்மாவதி பேசுவதையெல்லாம் காதில் வாங்கி கொண்டே பிரதாப்பிற்கு உணவை ஊற்றி மதிய உணவு டப்பாவில் அடித்து அவனை பள்ளி பேருந்தில் ஏற்றிவிட்டு வந்தாள். இன்னும் அரை மணி நேரம் மட்டுமே இருக்க அதற்குள்ள அவள் அலுவலகம் கிளம்ப வேண்டும். ஆனால் அவள் ராகவன் முகத்தை பார்த்து நின்றிருந்தாள். பத்மாவதியின் பேச்சே இப்படிதான் அவள் அறிந்தவரை. அவர் பேசும்போது ராகவன் அவளுக்காக பரிந்து பேசுவான். ஆனால் இன்று அவன் எதுவுமே பேசாது சாப்பிட லேசாக உள்ளே உடைந்தது அவளுக்கு. தனது அறைகள் சென்றவள் குளிக்க கூட தோன்றாமல் அப்படியே அமர்ந்து விட்டாள். தொண்டை அணைத்து கொண்டு வந்தது பெண்ணுக்கு. பரிவாக ஆதரவாக 2 வார்த்தைகளுக்கு மனம் ஏங்கியது. வேதவழி திருமணம் முடிந்து வந்த இந்த 8 வருடத்தில் ஒரு நாள் கூட தாமதமாக எழுந்ததில்லை. ஒரே ஒரு நாள் அலுவலக வேலை அதிகமாக இருக்க தாமதமாகவே உறங்கினாள். அசதியின் காரணமாக அவளால் எழ முடியவில்லை. 1 மணி நேரம்தான் தாமதமாக எழுந்திருப்பாள். அதற்கு இத்தனை பேச்சுக்கள் பத்மாவதியிடம். அவரது வார்த்தை கூட அவளை வலிக்க செய்யவில்லை. ராகவனின் அமைதி அவளை வலிக்க செய்தது. அவளாக ஆசைப்பட்டு ராகவனை திருமணம் செய்து கொண்டாள். அவளது வீட்டில் ஒருவருக்கு விருப்பமில்லை. ஆனால் அடம்பிடித்து இவனைதான் திருமணம் செய்ய வேண்டும் என செய்து கொண்டாள். ராகவனுக்கு 3 தங்கைகள். மூவருக்கும் அவள் வந்த பிறகுதான் திருமணம். அவன் ஒற்றை சம்பாத்தியம் மட்டுமே வீட்டில். அவனுடைய அப்பா பெயருக்கு கூட அப்பாவாக இருக்கவில்லை. சூதாட்டத்தில் மொத்தத்தையே இழந்தவர். இப்போதும் அதை விடாமல் தொங்கிக் கொண்டிருப்பவர். அவரை வைத்துக்கொண்டு 3 தங்கைகளையும் கட்டி கொடுப்பது என்பது இயலாத காரியம் என அவன் அறிந்ததே. திருமணத்திற்கு முன்பே வேதவழிக்கும் இதெல்லாம் தெரியும். தெரிந்தும் அதை அவள் பெரிதுபடுத்தவில்லை. அவளுக்கு ராகவன் மீது அத்தனை காதல். இருவரும் சேர்ந்தே தங்கைகளை கட்டி கொடுக்கலாம் என அவனிடம் பேசிதான் திருமணம் செய்து கொண்டாள். திருமணம் முடிந்த அன்றிலிருந்து ஓடிக்கொண்டிருக்கிறாள். மூத்த தங்கை திருமணம். அவளுக்கு தலை தீபாவளி, தலை பொங்கல், வளகாப்பு, குழந்தைக்கு பேர் வைப்பது, மொட்டை எடுத்து காது குத்துவது என அனைத்தும் செய்து முடிய அடுத்த தங்கை அவளுக்கு செய்து முடிய அதற்கு அடுத்த தங்கை. சும்மா வாய் வார்த்தைக்காக அல்லாமல் உண்மையாகவே இருவரும் சேர்ந்துதான் அத்தனை செய்து முடித்தனர். இதற்கு இடையில் ஏதாவது ஒரு தங்கை வீட்டில்
சண்டையிட்டு கொண்டு இங்கே வந்து தன்னால் முடிந்தவரை ஏதாவது பணத்தை வாங்கி விற்று செல்வாள். அதற்கும் வேதாதான் வேலை பார்க்கும் அலுவலகத்தில் கடன் வாங்கி கொடுக்க வேண்டும். 3 பேருக்கும் செய்து ஓய அடுத்ததாக வீடு கட்டுவதற்காக வங்கியில் கடன் வாங்கினார். ராகவன் முதலில் இருந்தது வாடகை வீடுதான். இப்போது வேதா வந்த பிறகுதான் வங்கியில் கடன் வாங்கி இந்த வீட்டை கட்டியுள்ளனர். அந்த கடனை அடைப்பதற்காக மறுபடியும் கணவனும் மனைவியும் ஓடிக்கொண்டு இருக்கின்றனர். இதற்கு இடையில் பத்மாவதி வேறு. அவளை தினமும் வசைப்பாடுவார். அவள் எது செய்தாலும் குற்றக்காணும் குணம் அவளுடையது. ஆரம்பத்திலே இதை புரிந்து கொண்ட நாள் ஒரு நாளும் அவரை பற்றி ராகவனிடம் அவள் குறை கூறியதும் இல்லை. ஆனால் மாமியார் அப்படி அல்ல. தினமும் அவன் சாப்பிட வரும்போது வேதாவை கரித்து கொண்டு கொண்டுதான் இருப்பார். அவன் வேதாவுக்கு ஆதரவாக 2 வார்த்தைகள் பேசுவான். அந்த வார்த்தைகளிலே பத்மாவதி பேசிய பேச்சுக்கள் எல்லாம் பின்னுக்கு சென்றுவிடும் பெண்ணுக்கு. ஆனால் அந்த வார்த்தையில் கூட அவன் இன்று உதிக்கவில்லையே. மனம் கனத்து போனது வேதாவுக்கு. காலையில் எழுந்து தேநீரை தயாரித்து எல்லாருக்கும் கொடுத்துவிட்டு சமைத்து முடித்து அவள் அவள் அலுவலகத்திற்கு கிளம்பி பிரதாப்பையும் கிளப்பி அனுப்பிவிட்டு எல்லாருக்கும் உணவை பரிமாறிவிட்டு ராவன் கிளம்பியதும் தானும் அலுவலகத்திற்கு கிளம்பி விடுவாள். பிரதாப்பிற்கு மட்டும் மதிய உணவு ஏதாவது ஒன்றை செய்து அனுப்பிவிடுவாள். அவளும் ராகவனும் அலுவலகத்திலே உண்டு கொள்வார். பத்மாவதி அவருக்கும் அவரது கணவருக்கும் மட்டும்தான் மதிய உணவு சமைக்க வேண்டும். அதற்கே அத்தனை பேச்சுக்கள் அவளை பேசிவிடுவார். ஒரு கட்டத்தில் அவளே மதிய உணவை சமைத்து விட்டு போவதாக கூற ராகவன் தான் பத்மாவதியை சத்தம் போட்டான். அவன் இல்லாத போது அமைதியாக இருந்தவள் அவன் அலுவலகம் சென்ற பின் அவளிடம் அதற்கும் ஒரு பாடு பேசி தீர்த்து விட்டார். மாலை அவள் வர 7 மணி ஆகிவிடும். சில சமயங்களில் இன்னும் தாமதமாகும். எப்படி இருந்தாலும் அவள்தான் சமைக்க வேண்டும் இரவு உணவை. அமைதியாக அதை சாப்பிட்டால் கூட பரவாயில்லை. தாமதமாக வந்ததற்கு ஒரு திட்டு, சாப்பாட்டில் உப்பில்லை உரப்பில்லை என்று பல திட்டுகள் பரிசாக கிடைக்கும் அவளுக்கு. இப்படி எதற்கு ஓடுகிறோம் என்று தெரியாமலே 8 வருடங்களாக ஓடிக்கொண்டிருக்கிறாள் பெண். காரணம் ராகவன். அவளுடைய மகன் பிரதாப். திருமணம் முடிந்து அவர்கள் வெளியே சென்று சுற்றிய நாட்களை கைவிட்டு எண்ணிவிடலாம். ஞாயிறு விடுமுறை கூட அவள் தாமதமாக எழக்கூடாது. பத்மாவதி எழு நேரத்திற்கு தேநீர் சுட சுட இருக்க வேண்டும். இல்லை என்றால் வீட்டில் ஒரு சண்டை. அவருக்கு பயந்து என்று கூறாவிட்டாலும் ஞாயிற்றுக்கிழமையாவது தன் கணவன் வீட்டில் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்ற விரிவாக எழுந்து விடுவாள் வேதா. இப்படி அவனுக்காக என்று பார்த்து தனக்காக என்று அவள் யோசிக்க ஒன்றுமே இல்லையே. இவ்வளோதானா தான் வாழ்ந்த வாழ்க்கை? தனக்கென்ன பேசக்கூட நாதி இல்லாது போய்விட்டதா என மனது விம்ம அலுவலகத்தில் விடுப்பு கூறி படுத்து கொண்டாள். என்னடி வேலைக்கு போகாமல் படுத்துட்ட? நல்லா லீவை போட்டு சொகம் கண்டுட்ட. வேலை போச்சுன்னா அப்புறம் வீட்டு கடனை யாரடி அடப்பா? வாய்க்கிலன்னு பேசினதானே நாக்கற்றேன் அத்தண்டு. மேலும் மேலும் மாமியார் பேச விழிகளிலிருந்து நீர் வழிந்தது வேதவல்லிக்கு. எப்போதும் போல அவருக்கு பதில் அளிக்காமல் அமைதியாகவே இருந்தாள். நேரம் மதியத்தை நெருங்க எழுந்து சென்று மதிய உணவை சமைத்துவிட்டு மீண்டும் படுத்து கொண்டாள். அவள் விடுமுறை நாட்களில் வீட்டில் இருக்கும்போது மதியம் சமைக்க வேண்டும் என்பது எழுதப்படாத விதி. காலையிலும் அவள் உண்ணவில்லை, மதியமும் உண்ணவில்லை. சாப்பிடு என்று கேட்கக்கூட ஆள் இல்லை என்று தோன்ற கழிவிறக்கத்தில் மீண்டும் அழுகை வந்தது. மாலை பிரதாப் பள்ளி முடிந்து வர எழுந்து தேநீரை தயாரித்து அனைவருக்கு கொடுத்தவள் குழந்தைக்கு சாப்பிட தின்பண்டங்களை கொடுத்துவிட்டு எழுந்து குளித்து தயாரானாள். ராகவன் வருவதற்குள் இரவு உணவை சமைத்து முடித்திருந்தாள். ராகவன் உள்ளே நுழைந்தனும், உன் பொண்டாட்டி இன்னைக்கு வேலைக்கு போகலடா, சும்மா ரூம்குள்ளே படுத்துக்கிட்டா, என்னன்னு கேட்டதுக்கு பதில் கூட பேசல என்ற பத்மாவதி குரலையே அவனை வரவேற்றது. அவன் அறைக்குள் நுழைய வேதா அமைதியாக அமர்ந்திருந்தாள். உடையை மாற்றி வந்தவன் எதுவும் அவளிடம் கேட்கவில்லை. அவளாகவே அவனிடம் பேசினாள். நான் என் அம்மா வீட்டுக்கு போகணும், ஒரு 2 நாள் இருந்துட்டு வரேன் என வேதவல்லி கூறிவிட்டு அவன் முகத்தை பார்த்தாள். போகாதே என்று ஒரு வார்த்தை கூட கூற மாட்டானா என எண்ணி அவள் பார்க்க, சரிவா நானே விட்டுட்டு வரேன் என அவன் கிளம்ப விழிகள் பளபளத்து அப்பொழுதே விழுந்து விடுவேன் என இமைகளில் தொங்கி நின்றது விழிநீர். அதை கடினப்பட்டு உள்ளிழுத்து கொண்டவள் அவனுடன் புறப்பட்டாள். டே, நீ என்னடா அவ சொன்னது கேள தலையாட்டி இருக்க? இது என்ன சத்திரமா? அவள் இஷ்டத்துக்கு வரதுக்கும் போகிறதுக்கும். அவள் மட்டும் போனா அப்படியே அங்கே அம்மா வீட்டில் இருந்துக்க சொல்லுடா. பத்மாவதி கத்த ஆரம்பிக்க, மா கொஞ்சம் அமைதியாக இருங்க என அவரிடம் ராகவன் குரலை உயர்த்த
அப்படியே அடங்கிவிட்டார் அம்மா. தனது இருசக்கர வாகனத்திலே வேதாவை அவள் வீட்டில் விட்டுவிட்டு அவளது பெற்றோரிடம் சிறிது நேரம் பேசிவிட்டு வீட்டிற்கு கிளம்பிவிட்டான். அவன் சென்றதும் தான் தாமதம். என்னாச்சடி வேதா, முகம் ஏன் ஒரு மாதிரியா இருக்கு என கேள்விகளால் அவளை குடைய ஆரம்பித்தாள் தீபா. மா, இங்கே வந்தாலே நான் என் புருஷனோட சண்டை போட்டு தான் வரணுமா? சும்மா உன்னையும் அப்பாயும் பார்க்கலாம் தான் வந்தேன் என்றவளின் குரல் அவளது உள்ளத்தை எடுத்துரைத்தது. ஆனால் தீபா அதற்கு மேல் அவளிடம் எதுவும் கேட்கவில்லை. கேட்டாலும் தன் மகள் பதில் கூற மாட்டாள், அழுத்தக்காரி என அவள் அறிந்ததே. எது நடந்தாலும் கட்டிய கணவனை மட்டும் எங்குமே விட்டு கொடுத்தது இல்லை வேதவல்லி. சரி, சாப்பிட்டியா நீ? மூஞ்சிய பார்த்தாலே சாப்பிடாத மாதிரி இருக்கு, வா சாப்பிட என தீபா அவளை அழைத்து சென்று சாப்பாட்டை ஊட்ட சென்றார். திருமணத்திற்கு முன்பு வீட்டில் இருக்கும்போது எல்லாம் அவர்தான் வேதாவுக்கு ஊட்டி விடுவார். இல்லையென்றால் சாப்பிட மாட்டாள் வேதா. ஒற்றை பெண் என கேட்டது எல்லாவற்றையும் வாங்கி கொடுத்து செல்லமாக வளர்த்து விட்டனர் அவள் பெற்றோர்கள். அந்த பழக்கத்திலே அவர் ஊட்ட முனைய கண்கள் கலங்கியது அவளுக்கு. சாப்பிட்டியா என கேட்கக்கூட அங்கு ஆளில்லை. ஆனால் இங்கு தன் தாய் தன் முகத்தை பார்த்தே சாப்பிடவில்லை என கணித்து விட்டார். இதழ்களில் விகர்த்தி புன்னகை ஒன்றை தவளவிட்டவள் உணவை உண்டு முடித்தாள். மறுநாள் வழக்கம் போல 6 மணிக்கு விழிப்பு வந்துவிட ராகவன் என்ன செய்து கொண்டிருப்பான்? பிரதாப் பள்ளி கிளம்பி விட்டானா என அவர்கள் சுற்றியே என்ன ஓடியது அவளுக்கு. இருந்தும் ராகவனுக்கு அழைக்கவே இல்லை. ராகவன் அலுவலகத்திற்கு கிளம்பி வர அப்போதான் தீநீரை அவர் முன்னே வைத்தார் பத்மாவதி. அமைதியாக அவன் எடுத்து பருக, பாட்டி எனக்கு பசிக்குது, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, பூரி வேணும். பிரதாப் பாதி பள்ளி சீருடை அணிந்தும் அணியாமல் கையில் பையுடன் கேட்டான். டே, இது என்ன ஹோட்டலா? டெய்லி பூரி தோசை சப்பாத்தி போடுறதுக்கு இட்லி தான் சுட முடியும். எனக்கே அடுப்படியில் நிற்க முடியல, முட்டி வலிக்குது என அவர் நாற்காலியில் அமர ராகவன் பிரதாப்பை தூக்கி வந்து அவனுக்கு உடையை சரியாக அணிவித்து அவனை பள்ளிக்கு தயார் செய்தான். அரை மணி நேரம் கடந்ததும் பத்மாவதி இட்லி சுட்டு கொண்டிருக்க பிரதாப் பள்ளி பேருந்து சென்று விட்டது. பாட்டி, ஸ்கூல் பஸ் போயிடுச்சு, பிரதாப் கத்த. அட இருடா என இட்லியையும் சாம்பாரையும் உணவு மேஜையில் வைத்தார். ஐ டோன்ட் லைக் சட்னி, ஐ வாண்ட் சாம்பார் பாட்டி. பிரதாப் படம் பிடிக்க, சாம்பாரெல்லாம் இனிமேல் வைக்க முடியாதடா, இஷ்டம் இருந்தால் சாப்பிடு, இல்லைனா போடா. அதே இட்லியை அவனுக்கு மதிய உணவிற்கு டப்பாவில் அடைத்து விட்டார் பொடியை வைத்து. பிரதாப் சுகர் வச்சு சாப்பிடு என இட்லியை அவனுக்கு ஊட்டிவிட்டு தானும் சாப்பிட்டு முடித்த ராகவன் அவனை பள்ளிக்கு அழைத்து சென்றார். தாமதமாக வந்ததால் வகுப்பு ஆசிரியை பார்க்க சொல்லி காத்திருக்க வைத்து விட்டனர். அதனால் தாமதமாகவே ராகவன் அலுவலகம் செல்ல அவனுடைய மேல அதிகாரி அவனை காட்சி எடுத்து விட்டார். மாலை பள்ளி முடிந்து வீட்டுக்கு வந்த பிரதாப் தாமதமாக சென்றதால் அன்று அவனுக்கு தண்டனை கிடைத்ததாகவும் மறுநாள் விரைவாக எழ வேண்டும் என பத்மாவதியிடம் கூற ராகவன் முன்பு எதுவும் பேச முடியாது தலையை மட்டும் அசைத்தவர் மறுநாள் விரைவாக எழுந்து சமைத்தார். 2 நாட்கள் கடந்து இருக்கும். டே ராகவா, நான் என்ன மிஷினா இல்லை மனுஷியா? எல்லா வேலையும் என்னால் தனியாக செய்ய முடியல, முட்டி வேற வலிக்குது, உன் பொண்டாட்டியை முதல்ல கூட்டிகிட்டு வாடா என படுத்து கொண்டார் பத்மாவதி. கடையில் தான் வாங்கி வந்த உணவை பிரித்து பிரதாப்பிற்கு ஊட்டி கொண்டிருந்த ராகவன், என் பொண்டாட்டி மட்டும் என்ன மிஷினாமா? அவள் இந்த வீட்டு மருமகளா இல்லை வேலைக்காரியா? 8 வருஷமா வேலை பார்த்துக்கிட்டு வீட்டையும் ஆக்கி போடணும், அவளுக்கு என்ன அவசியம்? அமைதியாக கேட்டவனை பார்த்து விழித்த பத்மாவதி, அது அவள் இந்த வீட்டு மருமகடா, அதனால் வீட்டில் எல்லா வேலையும் செய்யணும் என்றால் சற்று தடுமாறி, ஓ வீட்டுக்கு உழைக்கணும், சரி அவள் எதுக்குமா வேலைக்கு போகணும்? பேசாமல் அவளை வேலையை விட்டு நிப்பாட்டிடலாமா? டே, வீட்டு லோனை அவள் தானே அடைக்கணும். அதான் ஏன் அடைக்கணும்னு கேட்குறேன். நான் தான் உங்கள் புள்ள, நான் தான் அந்த லோனை அடைக்கணும், நீங்கள் வீட்டை பார்த்துக்கோங்க. அசராமல் பத்மாவதி தலையில் இடியை இறக்கினார். டே ராகவா, அப்படியெல்லாம் சொல்லாதடா, உன் பொண்டாட்டியை நான் எதுவும் சொல்ல மாட்டேன், அவளை கூட்டிட்டு வாடா என பத்மாவதி கெஞ்ச, உங்களை நம்ப முடியாது என்றான் அவன். உண்மையாடா? இனிமே அவள் எது சமைச்சாலும் அமைதியாக சாப்பிட்ணும், இட்லி சுட்டா அதான் சாப்பிட்ணும், தோசை கேட்கக்கூடாது, அவளை திட்டக்கூடாது, சண்டே அவள் லேட்டாக தான் எழுவா, சீக்கிரம் எல்லாம் சொல்லக்கூடாது, இதுக்கெல்லாம் ஓகேனா நான் அவளை கூட்டிகிட்டு வரேன் ராகவன் கூற வேறு வழியின்றி சம்மதித்தார் பத்மாவதி. மறுநாள் மாலை ராகவன் வேதவல்லியை அழைக்க செல்ல எதுவும் பேசாமல் அவனுடன் வந்துவிட்டாள் வேதா. தாய் வீட்டில் 4 நாட்களுக்கு மேல் இருந்தால் அது கணவனை தான் பாதிக்கும் என எண்ணியவள் அமைதியாக அவனுடன் வந்துவிட்டாள். அவன் உள்ளே நுழைந்ததும் பத்மாவின் ஏற்று பேச்சுக்களை எதிர்பார்க்க
அவர் வாய் பசை போட்டது போல் ஒட்டி இருந்தது. அவளை பார்த்து முறைத்தாலும் அவர் எதுவும் பேசவில்லை. மா வந்துட்டீங்களா என பிரதாப் அவளை ஓடி வந்து அணைத்து கொண்டான். அவனை தூக்கி முத்தமிட்டவள் தனது அறைக்குள் சென்று உடை மாற்றிவிட்டு சமையலறைக்குள் புகுந்து தேநீரை தயாரித்து எடுத்து வந்த பத்மாவதிக்கும் அவர் கணவருக்கு கொடுத்துவிட்டு தனது அறைக்கு சென்று ராகவனுக்கு கொடுத்தாள். தேநீரை எடுத்துக்கொள்ளாமல் அவளையே ராகவன் பார்க்க, டீயை எடுத்துக்கங்க என்று கூறியவளின் கையை பிடித்து இழுத்து தன் அருகே அமர்த்தியவன் அவளது உள்ளங்கையை பிடித்து உற்று நோக்கினான். பின் அவளது முகத்தை உற்று பார்த்தான். வேதா என்னவென்று அவனை பார்க்க, தூங்காம உழைச்சு கருவளையம் வந்துருச்சு என் பொண்டாட்டிக்கு, அது சரியாச்சான்னு பார்த்தேன், இப்போ மறைஞ்சிருச்சு என அவளது இமைகளை முத்தமிட்டவன் வேலை செஞ்சு கையெல்லாம் ஒரு மாதிரியாக இருந்துச்சு, அதான் இப்போ ஓகேவான்னு பார்த்தேன் என 2 உள்ளங்கையிலும் முத்தமிட்டவன் சாரி வேதா என்றான். லேசாக புன்னகைத்தாள் பெண். வேதா ஏன்னு கேட்க மாட்டியா? தோணலை எனக்கு. நான் சொல்கிறேன், வாரத்தில் 7 நாள், மாதத்தில் 30 நாள், வருஷத்தில் 365 நாள் ஓடிட்டே இருக்க என் பொண்டாட்டிக்கு ஓய்வு கொடுக்கணும்னு தோணுச்சு. அதான் இங்கேயே உன்னை லீவ் போட்டு இருக்க சொல்லி இருக்கலாம். பட் என்னை பெற்றவங்க சரியில்லை. அதான் ஓ அம்மா வீட்டுக்கு போக சொல்லணும்னு நினச்சேன். நான் சொன்னால் நீ போக மாட்ட. அதான் அம்மா பேசும்போது அமைதியாக இருந்தேன். அப்புறம் நீயா உன் அம்மா வீட்டுக்கு போன. எனக்காகவும் என் குடும்பத்துக்கும் உழைச்சி தேஞ்சு போன என் மனைவிக்கு ஓய்வு கொடுக்கணும்னு தோணுச்சு. அதான் கொடுத்தேன். சாரிம்மா என கூறியவனின் உதட்டில் கையை வைத்தவள் தலையை புரிந்தது போல் அசைத்தாள். அவன் இதழ்கள் மலர்ந்தது. இந்த புரிதல் தானே இத்தனை நாட்களாக அவர்களது வாழ்க்கையை காக்கும் அச்சானே. சரிங்க, நான் போய் நைட்டுக்கு சமைக்கிறேன் என வேதா நகர அவளது கையை விட்டான். வேதவழி அவளது இயல்பு வாழ்க்கைக்குள் நுழைந்தாள். இப்போதான் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும் போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.